பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மனிதர்கள் பல்வேறு காரியங்களை பலன் என்று நினைக்கிறார்கள். வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் 6 பேக் வச்சிருந்தா அது ஒரு பலன் நினைக்கிறாங்க. சில பெரியவங்ககிட்ட சொன்னா சொத்து சேர்த்து வைக்கலைன்னா வாழ்க்கையில் ஒரு பலனும் கிடையாது, நன்மை கிடையாதுங்கிறாங்க. சிலருக்கு நண்பர்கள் இல்லைன்னா நண்பர்கள் தான் பலன், அவங்க இல்லைன்னா எனக்கு வேற பலனே இல்லைங்கிறாங்க. சிலருக்கு சொந்த பந்தங்கள், சிலருக்கு கல்வி, இதுதான் பெஸ்ட்டு, அதுதான் வெல்த் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பலன். எனக்கு அன்பானவர்களே, வேதம் எதை பலன் என்று சொல்லுகிறது? கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது, கர்த்தரையே சார்ந்திருப்பது. இயேசு நம் வாழ்வில் பலன் ஆனால் நமக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அதுதான் மகிழ்ச்சி. சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம், கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவரே, நீரே எங்கள் பலன் அப்பா, நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் கேடகர். என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம், என்னுடைய காலமெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீரே என் பலன் அப்பா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இந்த வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையானா, இந்த வாலிப காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையானா. நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீ படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீ படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் பலன் அப்பா, நீரே என் நம்பிக்கை. தைரியமா சொல்லுங்க, அவருடைய வார்த்தை தான் நமக்கு பலனா இருக்கிறது, அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனா இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னும் மன்னாவை நாம் உட்கொள்ள 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 நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏமாற்றுகின்ற மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல நீங்க வேதத்தை எடுத்து தனிமையாய் வாசித்து ஜெபித்து கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். உங்களை அறியாமலே ஒரு நம்பிக்கை உண்டாகும். உங்களை அறியாமலே கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாக உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார், உங்களை நிரப்புவார், உங்களை சரியாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தவறான பாதையிலே, இல்லைனால் தவறான ஒரு முடிவிலே, தவறான காரியங்களிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வேதம் உங்களை சரியான பாதையிலே வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அது இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். யார்? ஆமென். தேவனுடைய வசனத்தின் மேல
இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஆமென் தியானமாயிருந்து அவரை ருசிச்சு ருசிச்சு பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் ஆமென் இயேசுவின் வசனத்தை ஆமென் வார்த்தையை அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற இந்த அன்பின் கடிதத்தை படித்து கொண்டே இருக்கிறேன். இது வரலாற்றின் புத்தகம், இது ஒரு பரிசுத்த வேதாகமம், இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. இதை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நிற்பார். அப்படி வேதத்திலே ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நின்ற ஒரு வாலிபனை தொடர்ச்சியாக நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நீங்கள் ஆமென் ஆவலோடு கூட காத்திருங்கள். தேவ மகிமை உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும். நாம் ஜெபித்து ஆமென் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், விடுதலை நீங்கள் உணர்வீர்கள். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேணுமோ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் இந்த செய்தியின் இறுதியிலே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நீங்களே சாட்சி சொல்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் நம்மை நடத்துவாராக. வேதத்திலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதாகம் வைத்திருப்பீர்கள் என்றால் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து அங்கே அழகாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். வேதத்திலே யோசேப்பு என்கிற மனிதன் எப்படி அவன் உயர்த்தப்பட்டான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு கூட நீங்கள் நம்பிக்கையோட எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். 3ஆம் வசனம் 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை அவனுக்கு கொடுத்தான், செய்வித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் என்கிற மனிதன் அவனுக்கு ஆண்டவர் ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளாய் கொடுத்து ஆமென் ஆசீர்வதித்து மிகப்பெரிய குடும்பமாக மாற்றிவிட்டார். இதுதான் கடைசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தன் குமாரர் அல்ல முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனை அதிகமாய் நேசித்தான் என்று சொல்லப்பட்டு அவனுக்கு பல வர்ணமான அங்கி கொடுத்தான், செய்வித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய சகோதரர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆமென். பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க. ஆடு மாடுகளை மேய்க்கிறது, பல்வேறு தொழில்கள் அவங்க செய்கிறத பார்க்கிறோம். ஆனால் எல்லாரை காட்டிலும் இவனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வீட்டுகளில் கூட 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு சிலர் ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லையா, பெஸ்ட் ஆக்டிவாக இருப்பாங்க. அதே போல தான் யோசேப்பு அப்படி ஒரு சிறந்த மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆமென். தகப்பன் இருதயத்திற்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கிறான். அதில் வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க, தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. வயசாகி போச்சு, 12 பேருக்கு மேலே, இது எப்படி சாத்தியம் பிள்ளைகளை வழி நடத்தி செல்வது? ஆனால் கர்த்தர் ஆமென் இஸ்ரவேலோடு இருந்ததுனால இந்த யோசேப்பு பிறந்த பொழுது அவனுக்கும் வயது முதிர்ந்தபடினாலும் அவனை அதிகமாய் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய அவன் வீடுகளில் கூட பல சமயங்களில் சில பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதே போல தான் இங்கே யோசேப்புக்கு இஸ்ரவேல் அப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் பலமாய் ஆமென் அவன் மேல் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தகப்பனுக்கு பிரியமா இருக்கிறீர்களா? தகப்பனுடைய இருதயத்திற்கு நீங்கள் ஏற்றவர்களா இருக்கிறீர்களா? ஆமென். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்தான் என்பதை நான் பார்க்கிறோம். அதனால தான் அவனுக்கு பெஸ்டான ட்ரெஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2வதாக அவன் எப்படி பெஸ்டா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, 2வதாக அவனுக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதலின் குணம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவன் கீழ்ப்படுகிறான்? ரொம்ப பிரியமா நேசிச்ச பையன், கடைசியா பிறந்த பையன், வெளியில எங்கேயும் விடாதவன். அவனுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்ப எப்படி பாருங்க, நல்ல இடத்துல பாதுகாப்பா கையிலேயே வச்சிருந்துருக்கலாம். அவ்வளவு அழகு பிள்ளையா இருந்திருக்கணும். ஆமென்.
வசனம் அப்படிதான் சொல்லுது. யோசேப்பு மிகுந்த சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறத நாம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். இங்கே அவன் எப்படி கீழ்ப்படிந்தான் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீ சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே யாரு போய் கொடுக்குறான்னா, இந்த இளையவன், இந்த யோசேப்பு தான் போய் சாப்பாடு கொடுக்குறான். அதே 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அவ்வளவுதான், அவன் இதோ போகிறேன் என்றான். உடனே அந்த கீழ்ப்படிதல் தகப்பனுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் கீழ்ப்படிந்தா அந்த டீச்சர் அவனை ரொம்ப அழகா என்ன செய்வாங்க, கைட் பண்ணுவாங்க, நல்ல வழி நடத்துவாங்க. அந்த இருதயத்திற்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவும் அவங்கள கூப்பிட்டு எந்த காரியம்னா, எந்த வேலைனாலும், எந்த படிப்பானாலும், எதுனாலும் பெஸ்டா சொல்லி கொடுப்பாங்க. சில பிள்ளைகள் அடங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு டீச்சரோட தொடர்பு இருக்காது. எப்பொழுதும் முசுரா இருப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க. வீட்லயும் சிலர் பாருங்க, சிலர் அப்பா அம்மா பேசினா அதுக்கு எப்பவுமே கான்ட்ரவர்ஷியலா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. யோசேப்பு அப்படி அல்ல. அவன் உடனே சரின்ட்டா, சீக்கிரமும் ரொம்ப தூரமா போகணுமே, சாப்பாடு கொண்டு போகணுமே. ஆனா அப்படிலாம் அவன் யோசிக்கவே இல்லை. அப்பா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். உடனே ஓகே, ரைட், இதோ போகிறேன். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒபே, இம்மிடியேட் ஒபே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு வளர்ந்து வருகிற வாலிபர்கள் ஆகிய அநேகருடைய வாழ்க்கையில இம்மிடியேட் ஒபே என்பது இல்லவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படியா, நான் பார்க்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தட்டி கழிக்கிறத பார்க்கிறோம். நான் அப்புறம் செய்யறேன், நான் அப்புறம் சொல்றேன். இப்படி பலர் பெற்றோருக்கு, படிக்காத பெற்றோருக்கும் சரி, படித்த பெற்றோருக்கும் சரி, மதிப்பதில்லை. அவர்களை சரியாக, அவர்கள் முறையாக அவர்களை கையாளுவதில்லை. இப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற நீங்கள் எப்படி சரியாய் பிள்ளைகளை நடத்துகிறீர்கள்? அதே நேரத்தில் வாலிபனே, நீ எப்படி பெற்றோருக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய்? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உனக்கு உண்டா? தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உனக்கு இருக்கிறதா? படி என்று சொல்லும் பொழுது, இல்லையென்றால் இந்த வேலையை செய் என்று சொல்லும் பொழுது அதற்கு எப்படி நாம் இணக்கம் தெரிவிக்கிறோம்? இல்லையென்றால் எப்படி மறு உத்தரவு சொல்லுகிறோம்? என்ன விதமாக நாம் அவர்களை உபயோகப்படுத்துகிறோம்? கவனமாயிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் வருகிறது? தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆம், 10 கட்டளைகளிலே ஒரு பிரதானமான கட்டளை அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் சிறியவன், மிகவும் பிரியமானவன், வயது முதிர்ந்த இஸ்ரவேலுக்கு பிறந்த ஒரு கடைசி பையன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இப்பொழுது தன்னுடைய உடன் பிறந்த அத்தனை சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க சீகேம் என்கிற ஊருக்கு புறப்பட்டு போகணும். உடனே சரி என்கிறார். கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். கீழ்ப்படிதலே முதல் படி என்பார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தகப்பன் தாயினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? வாலிபனே, கவனமாயிரு. உன்னுடைய எதிர்காலத்தை நீ வீணாக்கி விடாதே. கவனமாக நீ கையாள வேண்டும். ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு என்பது இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில மூன்றாவது அவன் பார்க்கிற ஒரு குணாதிசயம், முறுமுறுப்பு என்பது அவனுடைய வாழ்க்கையில் எங்கும் காணப்படவில்லை. எப்படி இதை சொல்லலாம் என்றால், இங்கே அங்க அவனுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறான். அங்க சாப்பாடு கொண்டுட்டு போகும் பொழுது, இப்பொழுது அங்க சாப்பாடு கொண்டுட்டு போன உடனே அவன் என்ன செய்கிறான், இவங்க எல்லாரும் சேர்ந்து, அவனுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து, அவன் பல வர்ண அங்கி இல்லையா, ரொம்ப பெஸ்ட் ட்ரெஸ் இல்லையா, அதை கலட்டிடுறாங்க. அதை கலட்டிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு குழியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியில தூக்கி போடுறாங்க. பாருங்க என்ன வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம்
23 24 யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது, எதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்ந்த போது, யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவரன் அங்கி அவர்கள் கழட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது அப்படின்னு சொல்லு. இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்க யோசித்து பாருங்க, இவனோ சிறந்ததை செய்யும்படி தகப்பன் சொன்னதை நிறைவேற்றும்படி இவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் அங்க இருக்கிறவங்களுக்கோ ஒரு என்ன இருக்கு, கசப்பு இருக்காது. யோசேப்பின் மேல என்ன கசப்பு? இவனை மாத்திரம் அப்பா எல்லா நேரத்திலும் கொஞ்சிட்டு இருக்கிறார், இவனுக்கு மாத்திரம் பெஸ்ட் கொடுத்துக்கிறாரு, பெஸ்ட் ட்ரெஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவனை மாத்திரம் வேலைக்கு அனுப்புறதுல, நாங்க மாத்திரம் ஆடு மேய்க்க வரோம், மாடு மேய்க்க வரோம். இவன் அப்படி அவர்களுக்குள்ளாக ஒரு முறுமுறுப்பு, ஒரு கசப்பு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துடுறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. ஆனா யோசேப்பு அங்கே சொல்லப்படவில்லை, முறுமுறுக்கவே இல்லை, முறுமுறுக்கவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒண்ணு கிடைக்கலன்னா வீட்டுல எவ்வளவு முறுமுறுக்கிறோம். வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த நாட்கள்ல நாங்க ஒரு முருங்கைக்காய் பீஸ் கிடைக்கலன்னா ஒரு முறுமுறுப்பு இருக்கும். இப்போ ஒரு சிக்கன் பீஸ் கிடைக்கலன்னா, லெக் பீஸ் கிடைக்கலன்னா முறுமுறுப்பு வந்துடுது. எனக்கு மாத்திரம் வைக்கல, ஒரு முறுமுறுப்பு. விட்டுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இல்லவே இல்லை. நீ விட்டு கொடுத்தவர் எவரும் கெட்டு போனதில்லை. தேவனுக்கென்று நீங்கள் எவைகளெல்லாம் இங்கு இழக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷம். ஆண்டவர் ஏற்ற வேளையில உங்களுக்கு பலமாய் பல மடங்கு கொடுப்பார் என்பதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் சரியாய் நம்மை ஆசீர்வதிப்பார், திடமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய நீதியின் தேவனால எல்லாம் கூடும். முறுமுறுக்கிறதுனால தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறோம். முறுமுறுக்கிறதுனால கர்த்தருடைய அந்த சமாதானத்தை நம்ம இழந்து கர்த்தருடைய திட்டத்தையே நம்ம மறந்து போகிறோம். முறுமுறுக்கிறதுனால என்ன நடக்கிறது பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னாக கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் அவர்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு முறுமுறுக்காதனால கர்த்தர் வைத்த திட்டத்தில் அவன் சேர்ந்து கொள்ளுகிறான். கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒண்ணு கிடைக்கலன்னா ஒரு சிக்னல்ல ஒரு நிமிஷம் முந்தி போறது சிலருக்கு முறுமுறுப்பா இருக்கிறது. பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். சிலருக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பெஸ்டான ஒரு காரியம் நடந்துட்டுன்னா, இல்லைன்னா இன்னைக்கு ஆலயத்துல ஒருத்தர் நல்ல சேரி போட்டு வந்துட்டாங்கன்னா பலருக்கு முறுமுறுப்பு வந்தது. பாரு எப்படி வந்திருக்கிறாங்க. ஆமா, எப்படியெல்லாம் யோசிக்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, முறுமுறுப்பு என்பது கூடாத காரியம். அதனால் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். தேவனுடைய திட்டத்தையே நாம் மறந்து விடுவோம். முறுமுறுப்பை நாம் விட்டு விடுவோம். இந்த யோசிப்புக்குள்ளாக இப்படி ஒரு அழகான குணாதிசயம் பாருங்க. நல்ல ஷர்ட், பல வர்ணம் அங்கேயோட வர்றான். அந்த காலத்துல ஒரு நல்ல ஒரு முழு ட்ரெஸ் போட்டிருந்தா அவன் தான் இருக்கிறதுல பெரிய பணக்காரன். ஏன்னா இந்த காலத்துல ட்ரெஸ்ஸே கிடையாது. தோலினால் செய்யப்பட்ட நல்ல உடைகள் இருந்துச்சு. இது பல வர்ணத்துல அவனுக்கு ரொம்ப பெஸ்டா கொடுத்துருக்கிறாங்க அப்பா. அதை பிடிங்கிறணும்னு சொல்லி அதை பிடுங்கிட்டு அப்படியே விட்டாங்களா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போகணும், சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா தெரியல. எங்க தூக்கி போட்டாங்க? குழியில தள்ளி விட்டாங்க. அநேக குடும்பத்துல எப்படி இருக்குது, அநேக குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. ஆசீர்வாதம் வேணும், ஆனா அதே நேரத்துல வாழ்க்கையில எந்த குறுக்கு வழியை பின்பற்றி எல்லாவற்றிலையும் உள்ள நுழைவதற்கு முயற்சி எடுக்கிறது. அதுவல்ல வாழ்க்கை, அதுவல்ல நமக்கு வெற்றியான கிரீடம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தர முடியாது. நித்தியமான மகிழ்ச்சியை அது ஒருபோது கொடுக்கவே முடியாது. அது கவனமாகவே இருக்கணும். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்? இதுவரைக்கும் அவன் தகப்பனுடைய இருதயத்திற்கு ரொம்ப பிரியமான பிள்ளையா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அவனுக்குள்ளாக நல்ல ஒரு கீழ்ப்பிடிதல் காணப்பட்டது. உடனே போறேன்,
அப்போ ஒரு வேலையை சொல்லிட்டேன், உடனே கீழ்ப்படிஞ்சு உடனே செயல்படுகிறான் யோசேப்பு. ரொம்ப பிரியமானவன் தான், ஆனா அப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சீகேமுக்கு புறப்பட்டு போறான். தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து. 3வது அங்க போனா அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவனை குழிலையும் போட்டுறாங்க. ஆனா முறுமுறுக்கவே இல்லை. முறுமுறுப்பு அவனுடைய வாழ்க்கையில இல்லை என்பதை பார்க்கிறோம். நம்மளா இருந்தா என்ன யோசித்திருப்போம்? நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேனே, நீ இப்படி பண்ணிட்டியே, என்ன இப்படி செஞ்சுட்டியே, நான் உனக்காகத்தான் நான் அங்கிருந்து வந்தேன், என் ட்ரெஸ்ஸை நீ பிடிங்கிட்டியே, இப்படி பல காரியங்களை பேசணும் இல்லையா? இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறேன். என் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டான், எனக்குன்னு வச்சிருந்ததை தூக்கி போட்டுட்டான், தூக்கி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி நம்ம முறுமுறுக்கிறோம் இல்லையா? 4வதாக யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். நல்லா கவனிக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு மென்மையான இருதயம், குழந்தை உள்ளம், தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம், அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை சரியாய் வழி நடத்தி செல்லுகிறவர். இவனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கீழ்ப்படிதலுடைய இருதயம் அவனை ஒரு மிக உயர்வுக்கு கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். முறுமுறுப்பில்லாத இருதயம் அவனுடைய வாழ்க்கையில இழந்து போனது எல்லாவற்றையும் பல மடங்கு அவன் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பலவரன் அங்கேதானே இழந்து போனான், ஒரு நாட்டுக்கே அதிபதியாக மாறுகிறதை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு ஆடை அவனுக்கு இருந்திருக்கும்? வலது கைக்கு மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க, இடது கைக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, பின்னால இதை சரியா எடுத்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லப்பட்டிருக்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்க. யாரோடு கூட கர்த்தர் இருக்க முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், அவருக்கு உண்மையா இருக்கிறவர்களாய், அவருடைய திட்டத்தை செய்கிறவர்களாய், எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். நீங்க நிறைய பேர் பரீட்சைக்கு மாத்திரம் ஆண்டவரே எனக்கு பரீட்சை எழுத போறேன். சிலர் ஆண்டவரே இன்டர்வியூக்கு போறேன், நான் நல்லா செலக்ட் ஆயிடணும். சிலர் பிசினஸ் பண்ணும்போது மாட்டோம், இந்த பிசினஸ் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிடும், இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிடணும். நிறைய பேர் அப்படி நடக்கும். ஆனா மற்ற நாட்கள் எல்லாம் தகப்பனுக்கு பிரியமா நடக்கிறது இல்லை, கர்த்தருடைய இருதயத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறது இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. வசனம் தான் பலன்கிறதே, அவங்க வசனத்தை வாசிக்கிறது, அப்பாவுடைய வார்த்தை இதுதான், அது வாசிக்கிறதே இல்லை, அதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை, அதை தியானிக்கிறது இல்லை. அதனால நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் வேணும் அப்படிங்கிறதுல இருக்கிற. அப்படி அல்ல, ஆண்டவரை எப்பொழுதும் தேடுகிறவர்களா, எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவர்களா, எப்பொழுதும் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரே நம்முடைய வாழ்க்கையின் பலன். இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை உருவாக்கி நம்ம உள்ள கைகளில் வரைந்து வைத்து நம்மை அழகு பார்க்கிற தேவன். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தர் யோசேப்போடு கூட எப்படி இருக்க முடிந்தது? எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கீழ்ப்படுதல் உள்ளவனா இருக்கிறான், பயபக்தி உள்ளவனா இருக்கிறான், குழந்தை உள்ளமாய் செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் கைவிடுவாரா? அந்த பிள்ளைகளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். உனக்குள்ள இருமாப்பு இல்லை, முறுமுறுப்பு இல்லை, அகந்தையான எண்ணம் இல்லை. எல்லாம் இயேசு எனக்கு, எல்லாம் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட, அந்த விசுவாசத்தை நம்பிக்கையோடு கூட அவன் பயணிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியும் நமக்கு தந்திருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது
கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை சரியாக வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. தேவனாகிய பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயரை அழைத்து சொன்னார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அப்படி அவர்கள் கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் உயரை அழைத்து செல்லப்பட்டவர்களாக மாறுகிறது நாம் காண்கிறோம். இறுதியாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 42ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தேவ பயம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பயம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். அவனே சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை, கர்த்தருக்கு முன்பாக நான் தீமையை யோசிப்பதில்லை, தவறாக பேசுவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுறதே இல்லை. அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறதே இல்லை. ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆலயத்துக்கு செல்வதே இல்லை. சிலர் சமாதானமாய் வாழ்வதே இல்லை. அவருடைய அப்பத்தை, அவருடைய திருவிருந்தில் பங்கு பெறுவதே இல்லை. அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் பானம் பண்ணுவதே இல்லை. காரணம் என்ன? பலரோடு பொறாமை, முறுமுறுப்பு, கசப்பு. தேவ பயம் இருக்கும் என்றால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வருவதே இல்லை. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்பட்டவனாய் இருக்கிறான். எப்பொழுது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நாம் அமரும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு அஞ்சி நடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருமாப்போடு கூட இருக்கிறது. யார் என்ன செய்வார்? யாருக்கும் தெரியாத ரகசியமான தவறான பாவங்களை செய்து கொண்டு பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும்? எப்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும்? ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கேளுங்கள், ஒப்புக்கொடு. யோசேப்பை உயர்த்துவதற்கு இந்த 5 முதல் காரணங்களை நாம் பார்க்கிறோம். இந்த முதலாவது செய்தியில ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இருதயத்திற்கு பிரியமானவனாய் நடந்து கொண்டார். எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருந்தார். தகப்பனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறார். முறுமுறுப்பு இல்லாதவனாக அவன் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். அதனால யோசேப்பு மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் இளையவனாய் இருந்தாலும் அவர் தேவனோடு கூட தொடர்புடையவனாயிருந்து தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டவனாய் பரலோக சிந்தை உடையவனாய் இருந்தபடினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை பெரிதாக்குகிறார், அவனை உயர்த்துகிறார். அவனை குழியில போட்டா கூட முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கிறார். கர்த்தர் அவனை உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆண்டவர் உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பார். விட்டுக் கொடுக்கலாமா? முறுமுறுப்பு இல்லாமல் இருப்பீர்களா? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பீர்களா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தில் கசப்புகளோடு, வைராக்கியத்தோடு, நம்முடைய இருதயத்தில் அகந்தையோடு, பெருமையோடு, பொறாமையோடு, கீழ்ப்படுதல் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாது. சற்று நேரம் நாம விட்டுக் கொடுப்போம். என்னை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தர்மியான வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, தர்மியான தாயே, தகப்பனே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் நடங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும்? அவருக்கு கீழ்ப்படிந்து முறுமுறுப்பு இல்லாமல் எப்பொழுதும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் அவருக்கு பயந்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானத்தை பல்வேறு விதங்களிலே கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்.
விட்டு கொடுங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து செபியுங்கள். இந்த வேளையில் இது கர்த்தரோடு நீங்கள் பேசுகிற நேரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தேசத்திலே நான் உயர்ந்திருக்கவும் உம்முடைய சமூகத்திலே நான் எப்பொழுதும் ஆண்டவரை பிரியமாயிருக்கவும் என்னை நீர் பயன்படுத்தும். எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை கீழ்ப்பிடிதல் இல்லாத இருதயம், ஆண்டவரே உம்மை பற்றிய பயமில்லாத ஒரு இருதயம், நிர்விசாரமாய் இருக்கிற நேரங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்க முடியாமல் உணர்வில்லாமல் இருந்த நாட்களை மன்னியும். ஆண்டவரே, தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நாட்களை மன்னியும். எப்பொழுது முறுமுறுப்போடு கசப்போடு பேசிக்கொண்ட நாட்களை மன்னியும், மன்னியும், மன்னியும். அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள மகனாக என்னை பயன்படுத்தும். உமக்கு உபயோகமான பாத்திரமாயிருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இனி அவர்கள் தாழ்ந்து போவதில்லை, இனி அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் காணப்போகிறதற்காக நன்றி. தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கோடா கோடி ஸ்தோத்திரம். சகல கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.